கோபம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்தவர் செய்கின்ற தவறுக்கு தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக் கொள்வதுதான் கோபம் என்பது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மற்றவர்கள் செய்கின்ற தவறுக்கு தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக் கொள்வதுதான் கோபம் என்பது. நமக்கு கோபங்கிறது எப்ப வர்றது? நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம வேற யாரோ ஒருத்தன் அவன் அப்படி தப்பு பண்றான், அவன் இதை பண்றான், அதை பண்றான், அவன் அப்படிலாம் பண்ணலாமா, இதை நம்ம பார்த்தும் பார்க்காம இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கோபம் வர்றது தானே. அவன் செய்கின்ற தவறுக்கு நமக்கு கோபம் வருவதால் என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆத்திரத்தின் காரணமாக நாம் தவறினை இழைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே தவறு செஞ்சது யாருன்னு பார்த்தோம்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவன் தான். அவன் செஞ்ச தவறுக்கு நாம் கோபத்தை வரவழைத்து கொண்டு நமக்கு நாமே தண்டனையை கொடுத்து கொள்கிறோம். ஆக இதை நல்லா புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? ஒருத்தன் தப்பு பண்றான்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல கோபப்படாமே நிறுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது. அந்த நேயர் கேட்டிருக்கிற மாதிரி அந்த கோபம் வருவதற்கு எந்த கிரகம் காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் என்கின்ற கிரகம்தான் காரணமாக அமைகிறது. இந்த செவ்வாயே வீரத்திற்கு அதிபதினு சொல்லுவா. இது போக அந்த அவசரத்தன்மையை தரக்கூடியதும் அந்த செவ்வாய் என்கின்ற கிரகம்தான். பட்டுப்பட்டுன்னு ஒரு விஷயத்தில் அவசரப்படுவா தெரியுமா? லக்னத்திலேயே செவ்வாய் என்கின்ற கிரகம் இருந்தால், அதுவும் லக்னத்துல வந்து ஆட்சி பலத்தோட, அதாவது மேஷ லக்னத்திலேயோ அல்லது விருச்சிக லக்னத்திலேயோ செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருந்துட்டான்னு சொன்னா அவர்கள் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுவார்கள். அந்த அவசரத்தின் காரணமாக கோபம் என்பது வரும். அதே மாதிரி ஒரு மகர லக்னத்திலே பிறந்து லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் சரி, அல்லது 11ஆம் பாவத்தில் போய் மகர லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் அமைந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த கோபம் என்பது வந்து கொண்டே இருக்கும். மிகவும் கோபமாக இருப்பவர்களுடைய அவர் அந்த சுவாசிக்கும் பொழுது பார்த்தோம்னா அவருடைய மூக்கு கிட்ட போய் கை வச்சு பார்த்தோம்னா அப்படியே கொதிக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதனால்தான் அதை வந்து மூக்கு மேல கோபம் என்கின்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது செவ்வாய் மாத்திரமில்ல, லக்னாதிபதியும் ஒரு காரணமாகவே அமைந்து விடுகிறார். லக்னாதிபதி வந்து யாருடைய சாரம் பெற்றிருக்கிறார், அதே மாதிரி எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருக்கு. அதே மாதிரி சந்திரன் என்கின்ற கிரகமும், அந்த சந்திரன் எந்த கிரகத்தோடு சாரம் பெற்றிருந்தாலும், சந்திரனானவர் ஒரு செவ்வாயினுடைய சாரத்தை பெற்றிருந்தால், அதாவது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அவர்களுக்கும் கோபம் என்பது உடனடியாக வந்துவிடும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னா, நெற்றியிலே திருநீறு அணிய வேண்டும், அல்லது திருமண்ணை இட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த மாதிரி கோபி சந்தனம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதே மாதிரி தண்ணீர் அருந்துதல் என்பது கூட இந்த கோபத்தினை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழியாகவே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சௌமியமான உணவு வகைகளைத்தான் உட்கொள்ள வேண்டும் சொல்றார். ரொம்ப காரமா சாப்பிட்றது, மசாலாத்தனமா சாப்பிட்றது அப்படின்னு சொன்னா இது அத்தனையுமே கோபத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். அதுக்குத்தான் சௌமியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்கா.